கிருஷ்ணர் காலத்திலிருந்து நாகரீகத்துடன் போற்றப்பட்ட விலங்கு மாடு என்பதால் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பொது இடங்களில் மாடுகளை வெட்டக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. இது இஸ்லாமியர்களின் அடிப்படை உரிமைகள் மீதான நேரடி தாக்குதல் என பலர் விமர்சித்து வருகின்றனர். 1976ஆம் ஆண்டு தமிழக அரசு பசுவதை தடுப்புச் சட்டம் தொடர்பாக வெளியிட்ட அரசாணையை குறிப்பிட்டு அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே மாடுகள் வெட்டப்பட வேண்டும். பொது இடங்களில் மாடுகள் வெட்டப்படாமல் இருப்பதை தலைமைச் செயலாளரும் டிஜிபியும் உறுதி செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் அரசியலமைப்பு 48வது பிரிவின்படி பசுக்கள், கன்றுகள் மற்றும் பால் தரும் பிற கால்நடைகளை கொள்வதை அரசு தடுக்க அதிகாரம் உள்ளது என்றும் 1958ஆம் ஆண்டு தமிழ்நாடு விலங்குகள் பாதுகாப்பு சட்டப்படி 10 வயதுக்கு மேலுள்ள இனப்பெருக்கத்திற்கு தகுதியற்ற பசுவை மட்டுமே இறைச்சிக்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர வேறு எந்த பசுவையும் இறைச்சிக்காக வெட்டக்கூடாது. எனவே அதிகாரியிடமிருந்து சான்றிதழ் பெற்ற பின்னரே பசுவதைக்கு அனுமதி அளிக்க முடியும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் பல இஸ்லாமியர்கள் ஆட்சி காலத்தில் பசுவதை ஒழிக்கப்பட்டதாகவும் பசுவதை முஸ்லிம்களின் கட்டாய கடமையில் என கூறிய நீதிபதிகள் பல இஸ்லாமியர்கள் பக்ரீத் நாளன்று பசுக்களை பலியிடுவதில்லை என உச்சநீதிமன்றம் கூறியதையும் சுட்டிக்காட்டினர். இவ்வாறு அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர வேறு இடங்களில் மாட்டை வெட்டக்கூடாது எனவும் அவர்கள் தங்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டனர்.